நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ அளவு மட்டன் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஈஸியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியாக, கறியெலாம் நல்லா பஞ்சு போல் வந்துட்டு பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்டியாக பண்ண முடியும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி, சீரக சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசிகளில் கூட செய்யலாம். ஆனால் தண்ணி அளவுகள் தான் மாறுபடும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா இது போல் திருகி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 டைம் தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெந்து வரும். நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு இது முங்குற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவு மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எலும்பு கறி ரெண்டும் சேர்ந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துளி அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். அடுத்து இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கை வச்சு இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம கடைசியாக கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சில கறி வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் 5 விசில் வந்துட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி நல்லா வெந்திருந்ததுன்னா ஓகே, அப்படியே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா மறுபடிக்கும் ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதாவது கறி வந்து ஒரு 90% நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கறி வந்து 5 விசில் விட்டதுக்கே நல்லா வெந்திருக்கு. நான் இப்போ இது ஒரு உரமாக வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயிலில் கூட பண்ணலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு சின்னோண்டு பீஸ் சேர்த்தா போதும். கூடவே 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு வந்து அந்த முட்டோடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் பிரியாணியோட கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு சேர்க்குறத விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிட்ட பிறகு இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன சைஸ் சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா வந்து நான் ஏற்கனவே அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இம்மீடியட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணலன்னா தயிர் வந்து திரியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கறி வேக வச்ச தண்ணியை நல்லா மெஷர் பண்ணி அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுனா தான் நீங்கள் சாதா தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்துட்ட பிறகு வேக வச்ச கறியும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கரிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசியோடு சேர்ந்து வெந்து வரும்போது அது கரெக்டான டேஸ்ட்டில் வரும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்துட்ட பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அரிசி, அதை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் உடையறக்கு சான்ஸ் இருக்குது. இது போல் பக்குவமாக கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் தண்ணி, கறிச்சாறு இதெல்லாம் சேர்த்து 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி இல்லைனா ஜீரக சம்பா அரிசி சேர்க்குறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கமன்னு மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. இதோட செய்முறை நீங்களே பார்த்தீங்க, அவ்வளோ சுலபமான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இது கூட அவிச்ச முட்டை, வெங்காய ராய்த்தாலாம் வச்சு சர்வ் பண்ணும்போது பக்காவாக இருக்கும். கூடவே கறி வறுவலும் வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் கறி வறுவல், அதுக்கப்புறம் மதுரை மட்டன் சுக்கா இந்த ரெசிபிலாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சண்டேஸில் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.